உலகத் தமிழர்களுக்கு வணக்கம். நான் வெங்கிரத்னம். சென்னை துரைப்பாக்கம் குமரன் நகர் பகுதி மக்கள் காலையிலேயே தங்களோட இயல்பான வேலைகளுக்காக போயிட்டுருக்காங்க. அப்போ குமரன் நகர் பகுதியில் சாலை ஓரத்தில் ஒரு பெரிய சூட்கேஸ் அப்படிங்கிறது கிடந்திருக்கு. சாதாரணமாக அந்த சூட்கேஸ் அந்த இடத்துல கீழே கிடக்கல. அந்த சூட்கேஸ் முழுக்க இரத்தக்கரை அப்படிங்கிறது படிஞ்சிருக்கு. ரத்தம் சொட்டு சொட்டாக அதிலிருந்து ஒழுவிக்கிட்டே இருந்திருக்கு. இதை பார்த்த மக்கள் எல்லாமே பயந்து போயிட்டாங்க. என்னமோ நடந்திருக்கு, எதனால் இந்த சூட்கேஸில் ரத்தம் வருது அப்படின்னு பயந்து போய் காவல்துறையினருக்கு தகவல் தெரிவிச்சிருக்காங்க. காவல்துறையினர் வந்து அந்த சூட்கேஸை திறந்து பார்த்தா ஒரு பெரிய அதிர்ச்சி அப்படிங்கிறது காத்துக்கிட்டு இருந்தது. என்ன அந்த சூட்கேஸ்குள்ளே இருந்தது அப்படின்னா, ஒரு இளம் பெண்ணோட உடல் துண்டு துண்டா வெட்டி அந்த சூட்கேஸில் அடைக்கப்பட்டிருக்கு. சற்று நேரத்துக்கு முன்னாடி தான் இந்த உடல் அப்படிங்கிறது வெட்டப்பட்டிருக்கு. அந்த அளவுக்கு ரத்தம் அப்படிங்கிறது சொட்டிக்கிட்டே இருந்திருக்கு. இப்படி கொடூரமாக ஒரு கொலையை செஞ்சது யார், கொல்லப்பட்ட அந்த பெண் யார், என்ன காரணத்துக்காக அவங்க கொல்லப்பட்டாங்க அப்படின்னு காவல்துறையினர் விசாரணை அப்படிங்கிறத முடுக்கிவிட்டாங்க. இதனால் அந்த துரைப்பாக்கம் குமரன் நகர் பகுதி முழுக்கவே ஒரு விதமான பதட்டமோ அச்சமோ மக்கள்கிட்ட இருந்துச்சு. விசாரணையின் முடிவில் அந்த பெண்மணி ஒரு பாலியல் தொழிலாளி அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. சென்னை மணலி பகுதியை சேர்ந்தவர் 32 வயதான தீபா அப்படிங்கிறவங்க. இவங்களுக்கு திருமணம் நடக்கலை. அந்த பகுதியில் பாலியல் தொழில் அப்படிங்கிறத செஞ்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இந்த தீபாவை 2 நாட்களாக காணும் அப்படின்னு சொல்லிட்டு புகார் வந்திருக்கு. அப்படிங்கிறதால இந்த உடல் அடையாளங்கள் எல்லாத்தையும் ஒப்பிட்டு பார்க்கும்போது அது தீபா தான் அப்படிங்கிறத காவல்துறையினர் உறுதிப்படுத்தினாங்க. எதுக்காக தீபா கொல்லப்பட்டார், எதற்காக உடல் துண்டு துண்டாக வெட்டப்பட்டுச்சு, கொலையை செய்தவர் யார் அப்படின்னு காவல்துறையினர் தீவிர விசாரணை அப்படிங்கிறத நடத்தினாங்க. தீபாவோட செல்ஃபோன் உரையாடல்கள், கடைசியாக அவங்களுக்கு வந்த கால், இதை எல்லாத்தையும் வச்சு தீவிர விசாரணை நடத்தி சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த மணிகண்டன் அப்படிங்கிற ஒரு நபரை கைது செஞ்சுருக்காங்க. மணிகண்டன் கொடுத்த வாக்குமூலம் அப்படிங்கிறது தான் இரத்தத்தை உறைய வைக்கக்கூடிய காட்சிகளாக இருக்குது. என்ன, யார் இந்த மணிகண்டன், எதற்காக கொலை செய்தார் அப்படின்னா, எந்த விதமான முன் விரோதம் அப்படிங்கிறதும் கிடையாது. பாலியல் தொழிலாளியான தீபாவுக்கு புரோக்கராக இருந்தவர் தான் இந்த சிவகங்கை மணிகண்டன். தீபா மாதிரி பல பெண்களை ஆசை வார்த்தை கூறி பாலியல் வல்லுறவுக்கு ஆளாக்கி அவர்களும் கூட இஷ்டப்பட்டு தான் போயிருப்பாங்க, அவங்களுக்கும் பணம் வருது அப்படின்னு போயிருப்பாங்க. இந்த மாதிரி பெண்களை கையில் வச்சுக்கிட்டு புரோக்கர் வேலை பார்த்த இந்த மணிகண்டன் ஒரு கட்டத்திற்கு மேலே அதிக பணம் அப்படிங்கிறதையும் வசூல் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. தீபா மணிகண்டனுக்கு நிறைய பணம் போகுது, நாம் கஷ்டப்பட்டு உடலை விற்று சம்பாதிக்கிறோம், மணிகண்டன் நிறைய காசு எடுத்துகிட்டு நமக்கு கம்மியாக கொடுக்குறான்னு நினச்சார் போல். இதனால் மணிகண்டன் கிட்ட அதிக பணம் எனக்கு வேணும், இல்லாட்டி உன்னோட கட்டுப்பாட்டுக்கு நான் வரமாட்டேன் அப்படிங்கிற ரீதியில் முரண்டு பிடிச்சிருக்காங்க. இதனால் மணிகண்டன் தீபாவை சுத்தியலாலேயே அடித்து கொண்டு இருக்கார். என்ன பாவம், ஒரு பெண் தன்னோட உடலை விற்று ஒரு பிழைப்பு நடத்துகிறா அப்படின்னா அது இந்த சமூகத்தோட கேடு. அந்த பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படிங்கிறது சுத்தமாக இருக்காது. பலர் சொல்லலாம், இந்த மாதிரி பாலியல் தொழில் பண்ணுற பெண்கள் பணம் பறிக்கிறாங்க, அது மாதிரியான சம்பவங்களும் கூட நடக்குது. எத்தனையோ பேர் நல்ல வழியில் பிழைக்கிறாங்க, இவங்கெல்லாம் அப்படி பிழைக்கக்கூடாதா அப்படிங்கிற பார்வை தான் பொதுஜன வெகுஜன மக்களோட பார்வையாக இருக்கும். ஆனால் இது மாதிரி சில பேர் நிறைய பணத்துக்கு ஆசைப்பட்டு வழி தவறி போகிறாங்க. அவர்களை வேட்டையாட மணிகண்டன் மாதிரியான புரோக்கர்களும் காத்துக்கிட்டு இருக்காங்க. அப்படிப்பட்ட அந்த வேட்டை கும்பல் புரோக்கர்கள் கிட்ட இந்த தீபா மாட்டிக்கிட்டா. மணிகண்டன் சுத்தியலாலேயே அடித்து கொன்று அந்த உடலை எப்படி அப்புறப்படுத்துறதுன்னு தெரியாமல் துண்டு துண்டாக வெட்டி சூட்கேஸில் அடைச்சி அதை குமரன் நகர் பகுதியில் வீசி எறிஞ்சிட்டு போயிருக்காரு. இப்போ அந்த புரோக்கர் மணிகண்டன் அப்படிங்கிறவர் கைது செய்யப்பட்டிருக்காரு. பெண்கள் எந்த அளவுக்கு எச்சரிக்கையாக இருக்கணும், எந்த பெண்களாக இருந்தாலும் சரி அப்படிங்கிறத இந்த வழக்கில் இருந்தே நாம் தெரிஞ்சுக்கலாம். இதை கூட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது அதான் இந்த வீடியோ. பெண்கள் தங்களோட பாதுகாப்பு விஷயத்தில், அது குடும்ப பெண்களாக இருந்தாலும் சரி, குழந்தைகளாக இருந்தாலும் சரி, பாலியல் தொழிலாளிகளாக இருந்தாலும் சரி, கவனம் ரொம்ப அவசியம்.